இப்பொழுது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வருவதற்கு, மாநில உரிமைகளுக்கு, மொழி பிரச்சனைக்கு, மற்ற நிதி பகிர்வுக்கு நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லுகிறாரே தவிர, நான் கேட்கிறேன், இதுவரை அதாவது 2 ஆண்டு காலம் ஆகிறது அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைக்கு கூட இவர்கள் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை அங்கே வைக்கவில்லை. நீட்டை விதிவிலக்கு இது ரத்து பண்ண முடியாது அல்லது விதிவிலக்கு பண்ண முடியாது, ரைட்டு. அப்போ என்ன பண்ணார் எங்கள் எடப்பாடியார்? என்ன பண்ணார்? சிந்திச்சார், யோசனை பண்ணார். சரி, இது நம்மளால் ரத்து பண்ண முடியாது, விதிவிலக்கு வாங்க முடியாது, இதற்கு இந்த பாதிப்பை எப்படி சமாளிப்பது, எப்படி எதிர்கொள்வது என்கிற அந்த முடிவுக்கு இன்றைக்கு இதனால் பாதிக்கப்படுபவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல, இல்லை தனியார் பள்ளியிலே படிக்கிறவர்கள் அல்ல, சாதாரண ஏழை குடும்பத்திலே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவிகள். அவர்களால் தான் அந்த இதில் போட்டி போட முடியவில்லை என்பதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து என்ன செஞ்சார்? 7.7 இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ஏழை இளைஞர்கள். இதுதான் சார், இதுதான் ஆட்சி, அதாவது இதுதான் நிர்வாகத்திறமை. அந்த நிர்வாகத்திறமை எங்களுடைய எடப்பாடியிடம் இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க. கேபிட்டல் இன்கம் இருக்கு, மூலதன செலவு. ஒரு அரசாங்கம் மூலதன செலவுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்? இப்போ நம்ம கேட்குறோம்ல, மத்திய அரசாங்கத்தில் 50% கொடுங்க, 41 நிறுத்தாதீங்க அப்படி. அது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கினா அந்த மூலதன செலவை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து வருமானம் வரும். ஆனால் இந்த திமுக அரசு பதவியேற்ற பிறகு மூலதன செலவை குறைத்து விட்டார்கள். மற்ற ஆடம்பர செலவு செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விரயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சும்மா கவர்ச்சி திட்டங்களை போட்டு, அதாவது உங்களுக்கு ஆட்சின்னா என்னங்க, அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம். முதல்ல போட்டு லாபத்தை இருக்காது, அதுதான் ஆட்சியினுடைய முறை. அதை விட்டுட்டு நீங்கள் செலவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த சினிமாவில் பாட்டு பண்ணுற மாதிரி வரவு எட்டனா செலவு பார்த்தோன்னா அது கடை தான் ஏறிட்டு போகுது. இந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டால் முதல் பாதிப்பு என்ன தெரியுங்களா? நம்ம விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அது கட் ஆகும். அது அம்மா ஒத்துக்கலை. அதே மாதிரி நம்ம குடிசை இதெல்லாம் நம்ம ஃப்ரீ இது கொடுத்தோம். அதாவது இலவச மின்சாரம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விடும். அது அம்மா ஏற்றுக்கலை. அப்போ என்ன பண்ணாங்க? இந்த நெகோசியேஷன் போது மத்திய அரசாங்கத்திடம் இதை எங்களுக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த கடன் வாங்குறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் சில நிபந்தனைகள், அதாவது அந்த ஏற்றுக்கிட்டால் நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சில நிபந்தனைகளை அம்மா அவர்கள் விதித்ததால் கையெழுத்து போட்டோம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மின்சாரமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நெய்வேலியிலேருந்து நமக்கு வருது, நிறுத்தம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால் மத்திய அரசாங்கத்தை பகச்சிக்கவே முடியாது. இவங்க சும்மா உதவி திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதவி திட்டம் கையெழுத்து போச்சுன்னா இன்னும் தமிழகமே இருண்டு போய் கிடக்கும். சட்டம் மக்களுக்கு நல்ல சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற ஆட்சியாளர்கள் கையில் தான் இந்த பலன் கிடைக்கும். நீங்கள் சட்டம் நல்லா இருந்து ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா நல்ல சட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு போய் சேரும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு, ஒரு பக்கம் என்னன்னா திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லாகாத கூட்டணியை ஜெல் பண்ணுறதுக்காக முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக சார்பாக ஒரு பலமான கூட்டணி அமைச்சாச்சு. இவங்கெல்லாம் சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னவர் வெளியே போய் ஒரு கட்சியில் இருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிமுக சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு பலமான கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. இந்த விடியா ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இப்போ நீங்கள் கையில் எடுத்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க.
இந்த பிரச்சாரத்தை நோக்கி கொண்டு போறதோட நோக்கம் என்ன? மக்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சாரம் எவ்வளவு தூரம் ஈடுபட்டுருச்சு? அதாவது நீங்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஜெல்லாகவில்லை என்று சொன்னீர்கள். நான் அப்படி கருதவில்லை. அவர்கள் ஏற்கனவே ஜெல்லாகி நல்ல ஒற்றுமையோடு தான் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த ஜெல்லுக்கு கோந்து வேண்டும் ஒட்டுவதற்கு. எந்த கோந்தை போட்டால் அந்த கோந்து ஓட்டும் ஒட்டும் என்று திமுக தரப்பு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறது. பசை அப்படி சொல்லல. எனவே அந்த கோந்தை நீங்கள் பசை என்று சொல்லி பசை என்று கூட சொல்லலாம். அந்த போட வேண்டிய பசையை போட்டு அதை அதாவது பிளவுபடாத அளவுக்கு ஜெல்லாக இருக்கிற அளவிற்கு திமுக தலைமை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வெற்றிகரமாக கையாளுகிறார்கள். உள்ளபடியே அந்த அந்த திறமையை நாம் பாராட்டியாக வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஒரு அணியிலே அங்க வகித்து தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துகிற போது அதே எங்களுக்கும் அது சாதகமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனுசரித்து போகக்கூடியவர்கள் அந்த அணியிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த திமுக ஆட்சிக்கு நீங்களே கூட சொன்னீர்கள், விடியா ஆட்சி என்று சொன்னீர்கள், மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லலாம். அதாவது மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி என்று சொல்லலாம், ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு எதிரான அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக என்னதான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களாக இல்லை. பல பேர் பல காரணங்களுக்காக அவர்களை ஆதரிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் சொன்னதைப் போல மக்கள் விரோத கட்சி அல்லது ஆட்சி என்ற அடிப்படையில் பல அரசியல் கட்சிகள் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் எங்களோடு இணைவதற்கு அவர்களே எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எங்களோடு இயற்கையாகவே இணைகிறது. அப்படித்தான் எங்களுடைய கூட்டணியும் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அழைப்பை ஏற்று அவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த கூட்டணி வலு பெற்று வருகிறது, ஒரு வடிவம் பெற்று வருகிறது. அதற்கு காரணம் நான் சொன்னதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கிற மற்ற கட்சிகள் எங்களோடு சேர்கிறது. அந்த வகையில் தான் எங்களுக்கு அந்த கூட்டணி பலம் பெறுகிறது. இன்னும் சொல்ல போனால், எப்படி திமுக கூட்டணியிலே ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பதைப் போல எங்களுடைய கூட்டணியிலும், அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற கட்சி. அது மட்டுமல்ல, 17 மாநிலங்களிலே பொறுப்பில் இருக்கிற கட்சி. அந்த கட்சி எங்களோடு இணைந்திருப்பது அந்த திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. அப்புறம் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளும் எங்களோடு ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் வலுப்பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியே அந்த கட்சியினுடைய தலைமையை கூட நாங்கள் தேசிய அளவிலே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிஜேபி தலைமை தாங்குகிறது என்ற நிலை இருந்தாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குகிறது. இந்த கூட்டணிக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணியுடைய தலைவர் என்று சொல்லி எங்களுக்கு அந்த தலைமையிடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேல் போய் இப்பொழுது எதிர்கட்சியினர் கூட, அதாவது பிஜேபி அதிமுகவை ஸ்வாலோ செய்துவிடும், அதாவது கபலீகரம் செய்துவிடும் என்றெல்லாம் எங்களை கொச்சைப்படுத்தி எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள். அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறார்கள். ஒருபடி மேல போய் முதல்வர் அவர்கள் சொன்னது மோடி அவர்கள் பேரே சொல்ல, அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு பிஜேபியே இந்த கூட்டணி வெற்றி பெற்றால், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அவர்தான் இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற அளவிற்கு
இன்றைக்கு நாங்கள் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அந்த ஒரு நிலைமையிலே எங்களுடைய கட்சியும் வலுவாக இருக்கிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளரும் ஒரு கூட்டணிக்கு தலைவர் என்கிற அந்த நிலையிலே வருங்காலத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு நிலையிலே மக்கள் பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த கட்சி கூட்டணி வலுப்பெற்று இருக்கிறது. நீங்கள் கூட சொன்னீர்கள், ஏதோ பாரத பிரதமர் ஒரு கூட்டத்திலே எடப்பாடியார் பெயரை கூட சொல்லவில்லை, அதிமுக முதலமைச்சர். இது பல இது அதாவது திமுகவும் பேசுகிறது, திமுக கூட்டணி கட்சிகளும் பேசுகிறது. என்னவென்று பேசுகிறது என்று சொன்னால், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட அதாவது கூட்டணி ஆட்சி என்று தான் சொல்லுகிறார்களே தவிர அதிமுக தனித்த ஆட்சி என்று சொல்லவில்லை, அல்லது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் என்று இன்னும் அவர்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல தான் நீங்கள் சொன்னதைப் போல பாரத பிரதமரும் ஒரு கூட்டத்திலே பெயரை உச்சரிக்கவில்லை என்று எங்கே ஏதாவது ஒரு சந்து பொந்து கிடைக்குமா, ஏதாவது குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அதை மக்கள் மத்தியிலே அது ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாமா என்று கூட நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. காரணம், உங்கள் மூலமாக, உங்கள் ஊடகத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களோ அல்லது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களோ முதலமைச்சர் எடப்பாடியார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கருத்து அதுதான். பல பேட்டிகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன். காரணம் உங்களுக்கே தெரியும், எங்களை பாஜகவின் அடிமை என்று சொல்கிறார்கள். அவர்களிடம் கைகட்டி நிற்கிறார்கள் எல்லாம் கேலி பேசுகிறார்கள். இப்பொழுது ஒருவேளை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று சொன்னால், இதே கூட்டணி இந்த கட்சி எங்களை விமர்சிக்கிற இந்த திமுக கூட்டணியில் என்ன சொல்லும் தெரியுங்களா? அதிமுகவுக்கு வெற்றி பெற்றால் அல்லது இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார் என்பதை கூட டெல்லியில் தான் முடிவு செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டாலும் குற்றம், சொல்ல வேண்டிய சொன்னாலும் குற்றம். எனவே தான் அவர்கள் அந்த தேசிய கட்சியை எங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டார்கள், முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டார்கள். மாநில செயலாளர், பாஜகவுடைய மாநில செயலாளர் நாயகர் தெளிவாக சொல்லிவிட்டார், எங்களுடைய கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இப்படி சொன்னால் இப்படியும் குறை சொல்லுவார்கள். எனவே அவர்களெல்லாம் மூத்த அரசியல்வாதிகள், தலைவர்கள். ஆனால் அதை தவிர்க்கிறார்கள். எனவே அதில் தவறில்லை, பெயரை சொல்லவில்லை என்பதிலே தவறில்லை. இன்னொன்று, கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆக இவர்கள் அந்த பிஜேபி கூட்டணியில் அங்கம் பெற்று இவர்களை கபலீகரம் செய்து விடுவார்கள், இவர்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள், இவர்களை அரசியலில் எலிமினேட் செய்து விடுவார்கள் என்று பேசுகிற அளவிற்கு பேசுகிறார்கள். அதையும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் உச்சரிக்கிறார்கள், அதிலே தவறில்லை. ஆக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் இந்த கூட்டணியில் அங்கம் பெறுகிற அனைத்து கட்சிகளும் அந்த அமைச்சரவையிலே இடம்பெறுவார்கள், ஆட்சியிலே பங்கு பெறுவார்கள், அல்லது அதிகாரத்திலே பங்கு பெறுவார்கள் என்று ஒரு தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள். அது அப்படி அல்ல. அதாவது ஒரு பிரதான கட்சியினுடைய தலைமையில் பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தலை சந்தித்து இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது அந்த கூட்டணியிலே அங்கம் பெறுகிற கட்சிகள் என்ன சொல்லுவார்கள், எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது என்று சொல்லுவார்கள். அதில் தவறு இல்லை. அதே போல ஒருவேளை அதாவது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமையாத சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிற போது மற்ற கட்சிகள் இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் அந்த கட்சிகள் உரிமையோடு என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கும் இதிலே அந்த அதாவது பங்களிப்பு இருக்கு, ஆட்சியிலே அமர்வதற்கான அந்த அமர்த்திய அந்த பங்களிப்பு இருக்கிறது. எனவே இது எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறது உரிமை இருக்கிறது. அதைத்தான் நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், இரண்டையும் வேறுபடுத்தி சொன்னேன். கூட்டணி ஆட்சி என்பது வேறு,
கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு. வேறு. கூட்டணிக்கு ஆட்சி என்பது அந்த கூட்டணி வெற்றி பெற்று பிரதான ஒரு கட்சி தனி கட்சியாக ஆட்சி அமைக்கிற போது அதை கூட்டணி ஆட்சி என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகள் இடம்பெறுகிற அந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிற போது அது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொல்ல வேண்டும். எனவே கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொல்லுவது அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் சொல்லவில்லை. இந்த கூட்டணி வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். அதிலே தவறில்லை என்று கூட நான் பல விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்றை சொல்லுகிறார்கள், அவருடைய பிஜேபியினுடைய கொள்கை, பிஜேபியினுடைய தலைமை என்ன சொல்கிறது சொன்னால் இரட்டை இன்ஜின் ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகிறார்கள். எனவே அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் எப்படியாவது தமிழகத்திலே அமைச்சர்களை இடம்பெற்று வர வேண்டும் என்றுதான் அவருடைய கணக்கு. அதனால்தான் அந்த டபுள் இன்ஜின் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நானும் அதற்கு ஒரு விளக்கத்தை கூட சொல்லியிருக்கிறேன் பல பேட்டிகளிலே. என்ன சொல்லியிருக்கேன் சொன்னால், அவர்கள் சொல்லுகிற டபுள் இன்ஜின் ஆட்சி என்று சொல்லுவது மேலே மத்தியிலே பாஜக, கீழே மாநிலத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிறது, தனித்து அமைக்கிறது என்று சொன்னால் அதுவும் டபுள் இன்ஜின் ஆட்சி தான். எப்படி என்று சொன்னால் மத்திய அரசோடு ஒத்துப்போகிற மாநில ஆட்சி. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிறது இப்பொழுது அதாவது இந்த வெளியே பார்க்க சண்டையும் உள்ள பாக்குறதுக்கு அது மாதிரி ஒரு ரகசிய கள்ள உறவு வச்சுக்கிட்டு அது மாதிரி இது டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ சண்டைக்குழி மாதிரி போட்டுருக்கேன், நிதி இல்லை, நிதி இல்லை, எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படும், நிதி இல்லை. நான் கேட்கிறேன், இதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் எதற்காக டெல்லியிலே போய் எங்களுக்கு இதையெல்லாம் செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் மறுத்து விட்டார்கள்? இல்லை, எதுவுமே இல்லை. ஆக பொதுவாக ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு அரசமைப்பு சட்டப்படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி அதிகாரம் மத்திய அரசிடம் அதிகமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை நம்பித்தான் மாநில அரசாங்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்துத்தான் மாநில அரசாங்கம் இருக்கிறது. என்னதான் தன்னாட்சி, என்னதான் கூட்டாட்சி என்று சொன்னாலும் அரசமைப்பு சட்டத்திலே இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சிக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. அதாவது இந்த ஃபெடரல் செட்டப் என்கிற வகையில், அதாவது ஃபெடரல் ஸ்டேட்டாக இல்லை என்று சொன்னாலும் யூனியன் அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னாலும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அரசியல் சட்டத்திலே கூட அந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்று பொதுப்பட்டியல் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற பொருள் குறித்து மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம், தனித்தனியாக சட்டம் இயற்றலாம். ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இல்லை என்று சொன்னால் அந்தந்த தனித்தனி சட்டம் செல்லுபடியாகும். மத்திய அரசாங்க சட்டம் அவர்களுக்கு செல்லுபடியாகும், மாநில சட்டம் மாநில செல்லுபடியாகும். ஆனால் முரண்பாடு என்று வந்துவிட்டால் ஒரே பொருள் குறித்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி, அதே பொருள் குறித்து மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி, இரண்டும் முரண்பாடாக இருந்தால் மத்திய சட்டம்தான் செல்லும், மாநில அரசாங்கத்தினுடைய சட்டம் செல்லாது என்று சொன்னதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம். சமீபத்தில் உதாரணத்துக்கு துணைவேந்தர் நியமனத்தில் கூட ஆமாம், தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசியல் சட்டம் வகுத்து இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறார்களே பேசுகிறார்களே தவிர அவரே சொல்லிவிட்டது தான், அவரே சொல்லிவிட்டு சென்றது தான். ஆக எந்த பிரச்சனைக்காக இவர்கள் குரல் கொடுத்தார்கள்? குரல் கொடுக்கிறார்கள், இங்கே இருந்து மேடை போட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், மைக்கு முன்னாலே பேசுகிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்தை அணுகி எங்களுக்கு நிதி வேண்டும், எங்களுக்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், எங்களுடைய மாநிலத்திற்கு நிதி ஒதுக்குங்கள், அல்லது கூடுதல் நிதி கொடுங்கள், பேக்கேஜ் கொடுங்கள். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு வாங்குகிறார், அதே மாதிரி நிதிஷ்குமார் வாங்குகிறார். ஒரு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கூட வாங்க முடியல, மெட்ரோ கூட வாங்க முடியல. அதற்கு அந்த ஸ்டெப் கூட ப்ரொபோசலே அனுப்ப தெரியல. நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை அணுகி முறையாக முன்மொழிவுகளை அனுப்பி அவர்களுடைய அந்த நிபந்தனைப்படி, அந்த நாம்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த விதிமுறைகள் படி
முறையாக கேட்டால் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எந்த மாநில அரசாங்கத்துக்கு நிதியை மறுக்க முடியாது. இப்பொழுது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வருவதற்கு, மாநில உரிமைகளுக்கு, மொழி பிரச்சனைக்கு, மற்ற நிதி பகிர்வுக்கு நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லுகிறாரே தவிர, நான் கேட்கிறேன், இதுவரை அதாவது 2 ஆண்டு காலம் ஆகிறது அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல், ஒரு பிரச்சனைக்கு கூட இவர்கள் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை அங்கே வைக்கவில்லை. அல்லது மற்ற ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுடைய ஆதரவையாவது கேட்டு பெறலாம். அதுவும் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு பழி போட வேண்டும், அவர்களை காட்டி இவர்கள் செய்கிற தவறுகளை மறைக்க வேண்டும், இவருடைய இயலாமையை மறைக்க வேண்டும், அல்லது இவருடைய கையாகலாகத்தனத்தை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் மீது பழி போடுகிறதை தவிர, நான் கூட சமீபத்திலே ஒரு தினசரியிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நிதி பகிர்வுக்கு எதை மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு நிதி ஆதாரத்திற்காக நிதி பகிர்விலே அரசியல் சட்டத்திலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று தெளிவாக நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதாவது இப்பொழுது 41% தான் நமக்கு கொடுக்கிறார்கள், அதை 50% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன். புரிகிறதா? அடுத்து அந்த நாம்ஸ், இந்த நிதி பகிர்வில் சில கிரைட்டீரியா வைத்திருக்கிறார்கள். அதிலே எது நமக்கு பாதகமாக இருக்கிறதோ அதற்கு நீங்கள் கூடுதலாக வெயிட்டேஜ், உதாரணமாக பீகார், உத்தரப்பிரதேசத்தில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது, நாம் இங்கே குடும்ப கட்டுப்பாடு செய்து ஜனத்தொகை குறைத்திருக்கிறோம். எனவே இந்த பாப்புலேஷனை ஒரு கிரைட்டீரியாக, ஒரு அளவுகோலாக வைத்து பார்க்கிற போது நமக்கு நிதி குறைகிறது. ஆனால் நமக்கு அதை சாதித்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், குடும்ப கட்டுப்பாடு திட்டம். எனவே இந்த சாதனைக்கு மாநிலம் தண்டிக்கப்படக்கூடாது. எனவே அந்த சாதனையை நிகழ்த்தாத மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியும், இந்த சாதனையை நிகழ்த்தி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு உயிர் கொடுத்து அல்லது அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாநிலத்திற்கு நிதியை குறைப்பதும் நல்லதல்ல. எனவே இங்கு இந்த சாதனையை செய்ததற்கு பேக்கேஜ், வெயிட்டேஜ், கூடுதல் நிதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல் ஜிஎஸ்டி என்று இப்பொழுது புதிய வரிமுறை அமல்படுத்தப்படுகிறது. அதிலே அந்த விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த கிரைட்டீரியா படி, அந்த கிரைட்டீரியாவிலே சில குறைபாடுகள் இருக்கிறது, அது நமக்கு பாதகமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு மத்திய அரசாங்கம், எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் தங்களுடைய கையிலே அதிகாரம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான். அதில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது தான். இவர் பிஜேபி செய்தது காங்கிரஸ் ஆட்சியிலே, அதுவும் சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற போது அந்த விதிகள் எல்லாம் வகுக்கப்பட்டது. அதில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு பெட்ரோல், டீசல், இது போன்ற பல விஷயங்களுக்கு செஸ் வசூலிக்கப்படுகிறது. செஸ் சர்ச்சார்ஜ் என்று ஒரு வசூல். ஆனால் இந்த இரண்டும், அதாவது இந்த சென்ட்ரல் பூல் இருக்கிறது அல்லவா, மத்திய அரசாங்கத்துடைய அந்த நிதி டெவல்யூஷன் என்று சொல்வார்கள், அந்த டெவல்யூஷன், அந்த நிதியிலே சேருவதில்லை, தனியாக மத்திய அரசாங்க கைக்கு போகிறது. அதை மத்திய அரசாங்கம் அவருடைய இஷ்டத்திற்கு, அவருடைய திட்டங்களுக்கு செலவு செய்கிறார்கள். அதிலே நமக்கு பங்கு இல்லை. ஆனால் இங்கே நாம் தான் அந்த வரியை நம்முடைய மக்களிடமிருந்து அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். அதற்கெல்லாம் நான் அந்த கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்கிறேன். அதற்கெல்லாம் அந்த செஸ் சர்ச்சார்ஜ் நீங்கள் எங்கள் மாநிலத்திலிருந்து வசூல் செய்து செஸ் சர்ச்சார்ஜை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதிலே நீங்கள் சென்ட்ரல் பூலிலே நீங்கள் போடுவதில்லை, மத்திய தொகுப்பிலே அதை கொண்டு வருவதில்லை, நீங்கள் தனியாக வைத்துக்கொண்டு அதை செலவு செய்கிறீர்கள். அதையும் இந்த மத்திய நிதியிலே போட்டு கொண்டு வந்து அதை பிரித்து கொடுங்கள் விகிதாச்சாரப்படி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஆக இப்போ நான் சொல்லுகிற ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிற எனக்கே இவ்வளவு அந்த அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரிகிறது. ஒரு ஆட்சியிலே இருக்கிறவர்கள் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்நேரம் நான் சொல்லுகிற இந்த அரசியல் சட்டம், அரசமைப்பு சட்டத்திலே சில கூறுகளுக்கு, சில பிரிவுகளுக்கு திருத்தம் கொண்டு வந்து அங்கே உங்களுடைய ஐஎன்டிஏ கட்சிகளுடைய
ஆதரவை பெற்று அதில் திருத்தம் கொண்டு வந்தால் எல்லா மாநிலமும் ஒத்துழைக்கும். ஆனால் அதை இவர்கள் செய்யவில்லை. கூட்டணியில் இருக்க ஆட்சியிலே பல மாநிலங்கள் இருக்காங்களே. ஆமா இருக்காங்க. கல்கட்டால இருக்காங்க, பஞ்சாப்ல பகவத்மான் இருக்காரு. நிச்சயமா எல்லாமே ஆதரவு இருக்கும். ஆனால் இவர் அதை செய்யவில்லை. ஆக மத்திய அரசாங்கத்தையும் அணுகக்கூடாது, அவரிடமும் போய் மாநில வளர்ச்சிக்கு எதுவும் உதவி நாடக்கூடாது, அல்லது சட்ட போராட்டம் நடத்தி நமக்குரிய அந்த நிதியை, உரிமையை, மொழி பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகை செய்யணும். அது எண்ணமே இல்லை. ஆக இங்கு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவதைப் போல சொல்லிக்கொண்டு தங்களை வளர்த்து கொள்வதற்காக அடுத்தவர் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள். இன்னொரு கூட நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன், மொழி பிரச்சனை பற்றி பேசுகிறார்கள், ஆங்கிலத்தை அகற்றுகிறார்கள், ஆங்கிலத்தை அப்புறப்படுத்திவிட்டு இந்தியை திணிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். மொழிக் கொள்கையிலே இப்போ எங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவிற்கும் வேறுபாடு இல்லை. காரணம் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த அந்த மொழிக் கொள்கை நாங்களும் தான் கடைபிடிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தை பிஜேபி அரசு அகற்ற முயற்சிக்கிறது, ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அதாவது 343 அரசமைப்பு சட்ட பிரிவு அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம்தான். இந்திய குடியரசு ஆன பிறகு, அதாவது 1950 1950க்கு பிறகு, அதாவது அலுவல் மொழியாக இந்தி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று வாதாடியவர். ஆனால் பெரும்பான்மையினர் இந்தியை சொன்னதாலே இந்தி ஏற்கப்பட்டு விட்டது. அதில் என்ன ஒரு சரத்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த 343 1950 குடியரசு ஆன பிறகு, 50லிருந்து இந்திய குடியரசு நாடாக ஆன பிறகு 15 ஆண்டு காலம் மட்டுமே ஆங்கிலம் நீடிக்க வேண்டும், அதற்கு பிறகு ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அது இவர்களுக்கு தெரியாதா? அது மட்டுமல்ல, அந்த 344 பிரிவில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது அலுவல் மொழி இந்தி, அந்த இந்தியை வளர்ப்பதற்கு, இந்தியை பரவலாக்குவதற்கு நிதியை செலவிடுங்கள், அதுக்கு ஒரு கமிட்டியை போடுங்கள், இந்தியை பரப்புங்கள், பரவலாக்குங்கள். அதாவது அலுவல் மொழியிலே இந்தியை முழுக்க இடம்பெற செய்யுங்கள் என்று சட்டத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது 351 என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அரசியல் சட்டத்திலே தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்தியிலே வார்த்தைகள் இல்லை என்றால், இந்தியிலே வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்குங்கள். இப்பொழுது மத்திய அரசாங்கம் சில திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறது அல்லவா, அதெல்லாம் இந்தி சொற்களே அல்ல, எல்லாம் சமஸ்கிருதம். இது அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு, அறிவுஜீவிகளுக்கு இந்த செக்ஷனை எல்லாம் படித்து பார்த்திருப்பார்களா? படித்து பார்க்கிற போது நமக்கு பாதகமாக இருக்கிறது அல்லவா, அதற்கு ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து இருக்கிறார்களா? 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆங்கிலம் இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு பிஜேபி அகற்ற முயற்சிக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது ஓரளவுக்கு பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்திலே கொடுத்த அந்த வாக்குறுதியின் மூலமாக ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கிறது, அது வேறு சமாச்சாரம். அந்த உறுதிமொழியை கூட சட்டமாக்குவதற்கு எந்த முயற்சியும் இவர்கள் எடுக்கவில்லை. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவங்க. ஆக அப்படி பார்த்தால் நாளைக்கு, அதாவது 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே மும்மொழி கொள்கையை மத்திய அரசாங்கம் தெளிவாக எடுத்திருக்கிறது. நாம் இங்கே இந்திய போராட்டம் அதெல்லாம் நடத்தி நம்முடைய நிலைமையெல்லாம் சொன்ன பிறகு 1976 அந்த 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டிற்கு ரூல்ஸ், விதிகள் வகுக்கப்பட்டது 1976. அந்த 76 என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான்னு சொன்னால், இந்த 63 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இட்ஸ் an extent to the whole of India except தமிழ்நாடு. அது நமக்கு பாதுகாப்பு. அதாவது இந்த மும்மொழி கொள்கை என்பது நமக்கு பொருந்தாது, அது சட்டத்திலே இருக்கிறது, விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சாதகமாக பல சட்டம் இருக்கிறது,
ரூல்ஸ் இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டு அதற்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் முயற்சிக்க வேண்டுமே தவிர, சும்மா பொத்தாம் பொதுவுக்கு பாஜக, மதவாத கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னால் அவர்கள் அரசியல் சட்டப்படி அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவங்களுக்கு திருத்த வேண்டும் என்றால், விதிவிலக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த விதிவிலக்கை பெற முடியும். சிதம்பரமே சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் அமைச்சராக இருக்கும்போது தான், இன்னும் சொல்லப்போனால் நான் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் நீட் வந்தது. அப்பொழுது நீட்டை கொண்டு வந்தவர்களே அவர்கள் தான். காங்கிரஸும் திமுகவும் அமைச்சர்கள் இருந்தது. அந்த நீட்டுக்கு அப்பொழுது அதாவது சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அமுல்படுத்தப்பட்டு உச்சநீதிமன்றம் அதற்கு உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டு இப்பொழுது முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் என்ன சொல்கிறார், விதிவிலக்கு பெறலாம். ஏன்னா அன்றைக்கே அவர் அமைச்சராகத்தான் இருந்தார். அதுவும் சாதாரண அமைச்சர் அல்ல, நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுதே ஒரு சரத்தை சேர்த்திருக்கலாம் அல்லவா, தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு என்று. இப்பொழுது சொல்லி என்ன பயன்? ஆக இந்த தும்பை விட்டு விட்டு வாழை பிடிப்பதைப் போல அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதற்காக இதையெல்லாம் நான் நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே அந்த வகையிலே திமுக ஆட்சியின் மீது இருக்கிற ஒரு குறைபாடு எதையும் சிந்தித்து செயல்படுவது இல்லை. அதுதான் என்னோட கேள்வியா இருந்தது சார். ஏன்னா திமுக ஆட்சியில் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் மத்தியிலுமே வந்து மிகப்பெரிய அதிருப்தி நிறைய இருக்கு. நிச்சயமாக அது மீடியால வந்து தெரியாம, அதாவது மென்மையான வார்த்தையில் நீங்கள் போடுகிறீர்கள். அதுதான், அதாவது திமுக ஆட்சி முதலாம் ஆண்டு, அந்த முதலாம் ஆண்டிலே திமுக 2021 ஆட்சிக்கு வந்து முதலாண்டிலே மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திமுக ஆட்சி ஏதாவது செய்யும். காரணம் அந்த அளவுக்கு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி அந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே செய்தார்கள். ஆக அந்த முதலாண்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மக்களுக்கு. இரண்டாம் ஆண்டு அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆனது என்று சொன்னால், அது இப்படி நீங்க சொன்ன மாதிரி அதிருப்தியாக மாறிடுச்சு. மூன்றாம் ஆண்டு அந்த அதிருப்தி கோபமாக மாறியது. இப்ப 4 இப்ப 5ஆம் ஆண்டு வரும்போது அந்த கோபம் வெறுப்பாக மாறிவிட்டது. எனவே இன்றைக்கு இந்த வெறுப்பை சம்பாதித்த ஆட்சியாகத்தான் இன்றைக்கு திமுக. அதுதான் சார். ஏன்னா இப்போ நம்ம பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்கிற வேகம், கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் வந்து ஒரு 150 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் பண்ணினாரு. இப்போ நம்ம பிரச்சாரம் எடுத்திருக்கிற கையில வேகம் வந்து விடிய ஆட்சி வீட்டு பில்லே சாட்சிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரச்சார வீகத்துல இப்போ நம்ம நிறைய அராஜகங்கள் இங்க நம்ம பாக்குறோம், ட்ரக்ஸ் மூலமா நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது, ஆமா, இந்த விலைவாசி பட்டியலை கொண்டு போய் மக்களை ரீச் பண்றது எந்த விதமான ஒரு சப்போர்ட்டா நமக்கு இருக்கு? அதாவது நீங்கள் சொன்னதை போல, அதாவது சமுதாயத்திலே இன்றைக்கு இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்திலே சீரழித்து சென்று இருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலின சீண்டல்கள் அதிகமாக இருக்கு. காரணம் இந்த போதைப் பொருள் காரணம், டாஸ்மாக்கும் ஒரு காரணம். அதே போல் திருட்டு, வழிபறி, கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, ட்ரிபிள் மர்டர்லாம் நடக்குது. இப்படியெல்லாம் தொடர்ந்து அன்றாட செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது. இது மிக மிக முக்கியம். இது வந்து சமுதாய பிரச்சனை. நீங்கள் சொன்னதற்கு நான் வருகிறேன். இது இப்போ நான் சொல்லுவது, நீங்கள் சொன்னது, நான் சொல்லுவதுதான் இது சமுதாய பிரச்சனை. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கேடு விளைக்கிற பிரச்சனை. நீங்கள் சொல்லுவதைப் போல அந்த பில்லே சாட்சி என்று நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், இது தனி மனித பிரச்சனை. அதாவது சமுதாய பிரச்சனை வேறு, தனி மனித பிரச்சனை வேறு, குடும்ப பிரச்சனை வேறு. அது சமுதாய பிரச்சனையை கூட சரி ஏதோ சமுதாயம் எல்லாருக்கும் உண்டானது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் நேரடியாக பாதிக்கிறான். இப்பொழுது எலக்ட்ரிக் பில்லை சொன்னீர்கள். திமுக என்ன உறுதி கொடுத்தது? மாதந்தோறும் மின் கட்டணம் அந்த கணக்கெடுப்பு நடக்கும் என்று சொன்னார். அதை ஏன் சொன்னார் என்று, அதனால் என்ன பாதிப்பு என்று சொன்னால், அந்த மின் கட்டணம் நிர்ணயிப்பதிலே ஸ்லாப் சிஸ்டம் இருக்கிறது. 200 யூனிட் என்றால் ஒரு கட்டணம், 400 500 தாண்டினால் ஒரு கட்டணம், 500க்கு மேல் போனால் ஒரு கட்டணம், அது ஏறிக்கொண்டே போகும். ஆக 200 யூனிட் என்றால் இந்த மாதாந்திர கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் சாதாரண ஏழை குடும்பங்கள் அல்லது சாதாரண கிராமத்தில் இருக்கிறவர்கள் அந்த 200க்குள்ளே தங்களுடைய கட்டணத்தை செலுத்தி விடுவார்கள். அது குறைவான கட்டணம். ஆனால் இந்த 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கிற போது, அப்பொழுது இந்த மாதம் ஒரு 200, இந்த மாதம் ஒரு 200 அல்லது 250 500 வருகிற போது அந்த செகண்ட் ஸ்லாப்
இந்த 2வது அடுக்கு கட்டணம் இங்கே வந்து ஒரு 2.5 ரூபா இருந்தால் அது 5 ரூபா போயிடும். அப்போ சரிபாதி கட்டணம் கூடுதலாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இல்ல குறுக்கிட அப்ப தனி மன்னிக்கணும் சார். மனிதன் பாதிக்கிறான், தனி குடும்பம் பாதிக்கிறது. அதனால்தான் எப்பொழுதுமே தனக்கு தலைவலி வந்தால்தான் அடுத்தவருக்கு வர மாதிரி இல்ல தனக்கு தலைவலி வந்தால் நமக்கு தெரியும். தெரியும். ஆமா கான்செப்ட் உங்க தலைவலி எனக்கு தெரியும். தெரியாது. அதனால தான் அந்த தலைவலியை அனுபவிக்கிற போது பாதிக்கப்படுகிற போது அந்த சமுதாய பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி விடுவார்கள். இல்ல இந்த மின்சாரத்து விஷயத்துல தான் இந்த இபி பில் மேட்டர்ல வந்து இப்ப எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி சார்பா இருக்கிற விஷயங்கள்ல சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா அஇஅதிமுக ஆட்சியில இருக்கும்போது மின் உதவி திட்டத்துல வந்து சைன் பண்ணனால தான் இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு பில் போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மீண்டும் அதிமுக மீதே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது அந்த உதய் மின் திட்டம்ங்கிறது அதுல இருந்து அம்மா இருக்கும்போது இது பண்றாங்க. அதுதான் புரியாம பேசிட்டு இருக்காங்க அவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது வந்து மாநிலத்தை கட்டுப்படுத்தும். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இவங்க செயல்படுத்த முடியாமல் நிதியை பெற முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த நஷ்டத்தோடு கடனில் இருக்குது, வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை. டான்ஜெட்கோ அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறைகள் அதை கஷ்டப்பட்டு இருக்குது. அப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும்னா மத்திய அரசாங்கத்துடைய உதவி தேவை. அப்போ தான் என்ன பண்ணாங்க, அம்மா கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம்மா. மத்திய அரசாங்கம் இந்த இதை கொண்டு வந்து கையெழுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை வற்புறுத்திய போது அம்மா கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டு காலம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையின் போது மாண்புமிகு அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன நிபந்தனைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. என்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டால் முதல் பாதிப்பு என்ன தெரியுங்களா, நம்ம விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அது கட் ஆகும். அது அம்மா ஒத்துக்கலை. அதே மாதிரி நம்ம வந்து குடிசை இதெல்லாம் நம்ம ஃப்ரீ இது கொடுத்துருக்கோம். அதாவது இலவச மின்சாரம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விடும். அது அம்மா ஏற்றுக்கலை. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த நெகோசியேஷன் போது மத்திய அரசாங்கத்திடம் இதை வந்து எங்களுக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டாங்க. விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த கடன் வாங்குறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் சில நிபந்தனைகள், அதாவது அந்த ஏற்றுக்கிட்டால் நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சில நிபந்தனைகளை அம்மா அவர்கள் விதித்ததால் கையெழுத்து போட்டோம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மின்சாரமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நெய்வேலியிலேருந்து நமக்கு வருது, நிறுத்தம் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால மத்திய அரசாங்கத்தை பகச்சிக்கவே முடியாது. இவங்க சும்மா உதவி திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதவி திட்டம் கையெழுத்து போச்சுன்னா இன்னும் தமிழகமே இருண்டு போய் கிடக்கணும். கண்டிப்பாக சார். இந்த விலைவாசி பட்டியலில் நம்ம இபிபியில் ஒரு பக்கம் பார்க்குறோம், அதை தாண்டி வந்து தினசரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம பார்த்துருக்கோம், அத்தியாவசிய போகிற பொருட்கள். இது வந்து நம்ம பீரியடில் வந்து பண்ணும்பொழுது என்ன பண்ணியிருந்தோம், அஇஅதிமுக பீரியடில் பண்ணும்போது இதுக்கு ஒரு தனி ஆணை அமைச்சு அது விலைவாசி ஏறும்போது அந்த ஆணை மூலமாக வெளி மாநிலத்தில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். இந்த விஷயங்கள் இவங்க பண்ணலை. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது இந்த ஆட்சியாளர்களுக்கு அதான் ஆளவும் தெரியவில்லை, அல்லது ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பதும் தெரியவில்லை. அதாவது ஆட தெரியாதவன் மேடை கோணல் அது மாதிரி இவங்க வந்து குறை சொல்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறார்கள் இல்லையே. நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இங்கே தக்காளி விலை ஏறுகிற போது அல்லது விளைச்சல் குறைகிற போது தக்காளி விலை நீங்களும் ஒரு கிலோ 100 ரூபாலாம் கூட எட்டுச்சு. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகாவில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொள்முதல் செஞ்சுட்டு வந்து அது என்ன இது காய் நம்ம கூட்டுறவு சங்கம் மூலமாகவே விநியோகம் பண்ணோம். இப்போ உங்களுக்கு கொரோனா காலத்தில் தெரியுமே, கொரோனா காலத்தில் வீட்டுக்கு டோர் டெலிவரி. இப்போ எங்கள் வீட்டுலாம் வந்து பேக்கில் கொண்டாந்து ஒரு 100 ரூபாய்க்கு அவ்வளோ காய்கறியும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு போதும் நமக்கு. அது வந்து அதுதான் அந்த அதாவது ஆட்சியாளர்களுக்கு அந்த எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பது என்கிற அந்த விஷயம் தெரியும். அதான் நம்ம வந்து அரிஸ்டாட்டில், அரசியல் மேதை அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாருன்னா, ஆள்கிறவர்களுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, நல்ல இதயமும் வேண்டும். இந்த ரெண்டும், இந்த காம்பினேஷன். அறிவு மட்டும் இருந்ததுன்னா மட்டும் போதாது,
இதயம் இருந்தால் அப்போ தான் அந்த மக்களுடைய கஷ்டங்களை கருணை அந்த உள்ளம் நீ அறிவு மூலமாக போனீங்களா மனிதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாது. அது பெரிய ஆமாம், சட்டத்தை தான் பார்க்க செயல்படுத்த முடியும். ஆனால் நல்ல இதயம் இருந்ததுன்னா அந்த சட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு என்ன பரிகாரம்? அதற்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் ஒரு சிறந்த உதாரணம். நீட் வந்துடுச்சு, விதிவிலக்கு வாங்க முடியல, ரத்து பண்ண முடியல. அம்மா ரத்தே பண்ணிடுறாங்க, ரத்து பண்ணுறாங்க. கோர்ட்டில் நம்ம வெற்றி பெற்றோம். ஆனால் மறுபடியும் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை இது பண்ணிட்டாங்க. வாதாடினது முக்கியமான ஒரு ஆமாம், அது உங்களுக்கு தெரியாது. அதை கொண்டு வந்தவர்களே நிலைநாட்டியவர்களே அதுக்கு சட்டமாக்கினவர்கள் எல்லாமே பண்ணிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா யாராலையும் இப்போ சொல்கிறாங்க விதிவிலக்கு நாங்கள் ரத்து எல்லாம் சும்மா ஏன் தெரியாதா? இப்போ உதயநிதி சரி ஏதோ ஒரு தகுதி அடிப்படையில் போட்டிகளோ இல்லை வாரிசு அடிப்படையில் போட்டிகளோ ஒரு துணை முதல்வருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அவருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாதா அவருக்கு? என் ஸ்டாலினுக்கு தெரியாதா? நீட்டை விதிவிலக்கு இது ரத்து பண்ண முடியாது அல்லது விதிவிலக்கு பண்ண முடியாது. ரைட்டு. அப்போ என்ன பண்ணார் எங்கள் எடப்பாடியார்? என்ன பண்ணார்? சிந்திச்சார், யோசனை பண்ணார். சரி, இது நம்மளால் ரத்து பண்ண முடியாது, விதிவிலக்கு வாங்க முடியாது. இதற்கு இந்த பாதிப்பை எப்படி சமாளிப்பது, எப்படி எதிர்கொள்வது என்கிற அந்த முடிவுக்கு இன்றைக்கு இதனால் பாதிக்கப்படுபவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல, இல்லை தனியார் பள்ளியிலே படிக்கிறவர்கள் அல்ல, சாதாரண ஏழை குடும்பத்திலே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவிகள். அவர்களால் தான் அந்த இதில் போட்டி போட முடியவில்லை என்பதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து என்ன செஞ்சார்? 7.7 இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ஏழையிலே மாணவர். இதுதான் சார், இதுதான் ஆட்சி, அதாவது இதுதான் நிர்வாகத்திறமை. அந்த நிர்வாகத்திறமை எங்களுடைய எடப்பாடியிடம் இருந்தது. அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருந்தா நீங்களே நினச்சி பாருங்க. கண்டிப்பாக சார். அது தொடர்ந்து நம்ம தமிழகம் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி சுமையில் இருக்கும் பொழுது அதிமுக அடுத்த முறை ஆட்சி அமைந்தாலும் சொல்லி இப்போ ஒரு 6 தேர்தல் வாக்குறுதியில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இலவசங்கள் ஒரு நோக்கி போயிருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் மகளிருக்கு 2000 ரூபாய், இலவச பஸ், ஆண்களுக்கு இலவச பஸ், இந்த மாதிரி விஷயங்கள். மாற்றுத்திறனாளிக்கு கூட்டுறவு சங்க கடன் ரத்துங்கிறது தேவைப்படுற அது மிக முக்கியமான லாஸ்ட் கவர்மெண்ட் தான். இந்த பர்டிகுலர் லாஸை இந்த மாதிரியான பெண்களுக்கு அந்த 25,000 ரூபாய் மானியம் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு உண்டான விஷயம் நிதி செலவு தான். இந்த நிதி சுமையை எப்படி இன்னைக்கு அரசியல் எப்படி ஆகி போச்சுனாங்க, மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகள், திட்டங்கள், அது மாதிரி இன்னைக்கு அரசியல் களமே அந்த அளவுக்கு அரசியல் வந்துருச்சு. அதனால் நாங்களும் அது பண்ண முடியாது. நாங்கள் அப்போ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணோம்னு வச்சுக்கலாம், நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. இந்த ஓடுற தண்டியில் நாமளும் ஓடி ஆகணும், எதிர்நீச்சல்லாம் போட முடியாது. அதனால் நாங்களும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், முந்தைய உங்களுக்கு உதாரணமாக சொன்னது, அந்த சிக்கல் அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அதை என்ன பரிகாரம் தேடுவது என்கிற அந்த அறிவு இருக்கணும், அந்த நிர்வாக திறமை இருக்கணுங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒன்று உதாரணம் சொன்னீங்க. இப்போ இவ்வளோ அறிவு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அவங்களே ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த கடன் வாங்கினது நீங்கள் சொன்ன மாதிரி 75 ஆண்டு கால அரசியல், நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான் வாங்கணும். 5.30 நினைக்கிறேன். இவங்க இந்த 5 ஆண்டில் வாங்கினது 4.80. இன்னும் 1 லட்சம் கடன் வாங்குறாங்க, ரெடியாக இருக்காங்க. 1 லட்சம் கோடி வாங்குறாங்க. ஆக இப்படி கடன் வாங்கிட்டே போகிறாங்க. இது எதனால தான் நீங்கள் அந்த பொருளாதார நிபுணர்கள் இந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவீங்க. கேபிட்டல் இன்கம் இருக்குது, மூலதன செலவு. ஒரு அரசாங்கம் மூலதன செலவுக்கு எவ்வளோ ஒதுக்கணும்? இப்போ நம்ம கேட்குறோம்ல, மத்திய அரசாங்கத்தில் 50% கொடுங்க, 41 இருக்காதீங்க அப்படி. அது மாதிரி இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு. மூலதன செலவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கினா அந்த மூலதன செலவை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து வருமானம் வரும். ஆனால் இந்த திமுக அரசு பதவியேற்ற பிறகு மூலதன செலவை குறைத்து விட்டார்கள். மற்ற ஆடம்பர செலவு செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விரயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சும்மா கவர்ச்சி திட்டங்களை போட்டு, அதாவது
உங்களுக்கு வந்து ஆட்சின்னா என்னங்க, அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம். முதல்ல போட்டு லாபத்தை இருக்க அதுதான் ஆட்சியினுடைய முறை. அதை விட்டுட்டு நீங்கள் செலவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் இந்த சினிமாவில் பாட்டு பாடுற மாதிரி வரவு எட்டனா செலவு பார்த்தனா அது கடை தான் ஏறிட்டு போகும். அதனால் அப்போ மூலதன செலவுக்கு நீங்கள் எது ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதன் மூலம் அந்த ரெவின்யூவை அதாவது ரெவின்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால், என்னுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானால் மூலதன செலவுக்கு அதிக நிதி ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த கட்டுமான செலவு பண்ணி அதிலிருந்து ரெவின்யூ இன்கம் வருவாயை ஈட்டுவதற்கு நாங்கள் வழிவகுப்போம். அப்போ வருவாய் கூடும். அப்போ வருவாய் கூடும்போது இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாங்கிய கடனுக்கு செலுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு வரும். மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டியதில்லை. அதை நாங்கள் செய்வோம். நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன். இப்போ கூட உங்கள் ஊடகத்தை கேட்டுக்கிட்டா அந்த வழிமுறை கையாண்டா நல்லது தான். அவங்க ஆவின்லயே பண்ணல சார். நமக்கு நாடு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அந்த கட்சி இந்த கட்சி இல்லை. நம்ம 2017 இருந்து 2021 ஆவின்ல பண்ண சாதனை கூட அவங்க பண்ண முடியல. அதுலயே ஒரு பெரிய வருமானம் தானே. அதனால எதிர்கட்சி இந்த இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் முதலமைச்சர் செய்வார். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இது மாதிரி வந்து பாருங்க, இந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு அறிக்கை வந்தது, அதாவது பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு ஆய்வறிக்கை என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 2024 தான் வந்தது. தென் மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா இது உள்ளடக்கிய நம்ம இதெல்லாம் சேர்ந்து இந்த 4 ஸ்டேட்லேயும் மூலதன செலவுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. மோர் தென் 50% மேலே ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த தென் மாநிலங்களில் 50% எட்டாத மூலதன செலவுக்கு ஒதுக்காத அரசு எது என்று சொன்னால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க திமுக அரசுன்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மூலதன செலவுக்கு நாங்கள் அதிகமாக செலவு செஞ்சு வருமானத்தை பெருக்குவோம். அப்படி இன்னொன்று சொல்ல பஸ்ஸுக்கெல்லாம் செலவாகும். அது எங்களுக்கு சாதாரண எங்கள் முதலமைச்சர் வந்து எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு அதான் சொல்கிற ப்ராக்டிக்கல் மேன். அவர் வந்து ஹி இஸ் எ டஃப் பாலிட்டிஷியன். அதே மாதிரி டஃப் நெகோசியேஷன் லீடர். நெகோசியபிள் லீடர். as far as party is concerned, அவர் ஜெனரல் செக்ரட்டரி இஸ் எ சாஃப்ட் பாலிட்டிஷியன். அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் வரும்போது ஹி இஸ் எ டஃப் பாலிட்டிஷியன். அதாவது கருணையும் இருக்கவர்கிட்ட கண்டிப்பு இருக்கு. அந்த மாதிரி நேச்சர் உள்ளவர். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பஸ் வந்துடுச்சுட்டு வச்சுங்க. இப்போ அவங்க வந்து இலவச இது பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்தாங்க. சொல்லிவிட்டு பஸ்ஸை தான் குறைச்சாங்க. போயிட்டு இது பண்ணுறாங்க, லேடிஸ் போகிறாங்க. ஆனால் பஸ்ஸை குறைச்சிக்கிட்டாங்க. பயன்பெறுவருடைய எண்ணிக்கை அல்லது அந்த வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒன்று பண்ணிட்டாங்க தெரியுங்களா? 5000 பேருந்துகள் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த 5000 பேர் சிற்றுந்துகள், மினி பஸ் தான் டவுன் பஸ் ரூட்டில் ஓடும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ வந்து அவங்க இந்த இலவச விடியல் பயணமெல்லாம் முடிச்சு அவ்வளோதாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ இவ்வளவு கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து இப்படி ஆண்களுக்கு சொல்லிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ போக்குவரத்து செலவு எதனால் வருதுங்கிறீங்க? டீசல் தான் காரணம். டீசல் செலவு தான் காரணம். டீசல் செலவு தான் சமாளிக்க முடியல போக்குவரத்துனால. இப்போ அதனால தான் நஷ்டம் ஏற்படுது. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண தெரியுமா? இப்போ நாம் ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரனை ஒரு மெம்பருங்கிறது எங்கள் பொதுச்செயலருக்கு அந்த ஐடியா இல்லாமல் இருக்காது. இப்போ அவர் என்ன ஐடியா வச்சுருப்பாருன்னு நான் சொல்கிறேன். எல்லா டவுன் பஸ்ஸையும் மின்சார பேருந்து ஆகிட்டா சரி. எல்லா நகர பேருந்துகளையும் இப்போ மின்சார பேருந்துகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது ஸ்கீம் இருக்குது. இன்னும் வேர்ல்டு அளவில் இதில் பல நன்மைகள். அந்த டீசல் செலவு குறைச்சிக்கலாம். சுற்றுப்புற சூழல், என்வரான்மெண்ட் அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தனி செலவு போட வேண்டியதில்லை. அது செய்வோம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படி நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவோங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் மின்சார போக்குவரத்து நகர பேருந்துகளை பூரா மின்சார போக்குவரத்துனா இந்த ஆண்களுக்கு கொடுக்குறதாலையும் பெண்களுக்கு கொடுக்குறதாலையும் அந்த நிதி சுமை இந்த டீசல் இதில் மிச்சப்படுத்தும். இது ஒரு சிம்பிளாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, செய்யலாம். அது வந்து அது அந்த ஆளுகிறவர்களுடைய இதை பொறுத்து.
அதாவது சட்டம் மக்களுக்கு நல்ல சட்டமாக இருந்தாலும், சட்டம் மக்களுக்கு நல்ல சட்டமாக இருந்தாலும், அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற ஆட்சியாளர்கள் கையில் தான் இந்த பலன் கிடைக்கும். நீங்க சட்டம் நல்லா இருந்து ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா நல்ல சட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு போய் சேரும். சார், இதுல என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை வந்து, இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணி இன்னும் நம்மளும் முழுமை அடையல, நம்ம கூட்டணி முழுமை அடையல. இன்னும் சில காலமும் இருக்கு. இன்னும் சில கட்சிகள் வந்து பேசப்பட்டு வருது. அதுல குறிப்பா சொல்ல போனா தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக வந்து இந்த நம்ம கூட்டணியில இருந்தவங்க தான். இன்றைக்கும் அவங்க வந்து இந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நம்ம கூட்டணியில அவங்க வர வாய்ப்புகள் இருக்கா? அதாவது எங்க பொதுச் செயலாளர் சொன்னது, பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜெனரலாக சொல்றாப்புல. அது எதனால் சொன்னார்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு, திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் இருக்கிற கட்சிகள் வேற வழி இல்லைங்களா, ஆல்டர்னேட்டிவ் அதை விட்டா இதுதான் ஆக வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையில சொல்றாங்க. அதுதான் ஒரு கொள்கை பிடிப்பு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா சார்? இல்ல அது பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்கும், ஓப்பனாக நடக்கும், அல்லது இது தூதுவர்கள் மூலமாக நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் நாங்க கேள்விப்பட்டோம், நீங்களும் அதுல ஒரு தூதுவர்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால உங்களுக்கு நேரடியாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. நாங்க சொல்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவோம். புரியுது. இப்போ ஏன்னா அம்மா இருக்கும்போது அதாவது சிபிஎம்ஐ அந்த கட்சியோட கூட்டணி பேசுறதுக்கு என்னையும் அப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அனுப்புனாங்க. நாங்கள் அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தீங்க. அது சொன்னால் அது பெரிய இதாக இருக்கும். அது எப்படி நான் அதை சால்வ் பண்ணேன், எப்படி அவங்கள வழிக்கு கொண்டாந்தோம், எப்படி அந்த இதுக்கு ஒத்து வச்சங்கிறது அவங்களே என்னை பாராட்டினாங்க. ஐயோப்பா, நீங்கள் அதாவது நாங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்கள் எங்களையே படைக்க அதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில கட்சிகள், அதாவது அரசியல் கட்சிகள், நான் ஆரம்பத்திலே அண்ணாவை நான் உதாரணமாக சொல்றேன், நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், நமக்கு ஆதாயம் தேடுறதுக்காக இல்லை. கண்டிப்பா நம்ம கட்சி வளர்ச்சிக்கு கட்சிக்கு என்ன ஆதாயம்னு பார்க்கக்கூடாது, மக்களுக்கு என்ன எந்த வகையில் நமக்கு செய்ய முடியும், மக்களுடைய நன்மை, மக்களுக்கு செய்கிற அந்த இதை தான் நம்ம பிரதானமாக எடுத்துக்க முடிய, நம்ம நன்மை கட்சி நன்மையை பார்க்கக்கூடாது. நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த அரசியல் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் நெருங்க 3 வகை அந்த கட்சிகள், இந்த கூட்டணிக்கு கட்சிகள் 3 இருக்குது. ஒன்று, கொள்கை அடிப்படையில் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக, எந்த நிபந்தனையும் இன்றி, வித்தவுட் எனி கண்டிஷன், ஒரு பிரதான கட்சியோடு கூட்டு சேர்வதற்கு அவர்களாக வெளியே ஆதரவு கொடுப்பார்கள், கூட்டணியில் சேர்ந்து கொள்வார்கள். அது வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இது பொது நன்மைக்காக. ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த ஆட்சியை வீழ்த்துவது. இப்போ எப்படி 1967 அண்ணா ஒரு கூட்டணி, எப்படியாப்பட்ட கூட்டணி அமைச்சார், எதிர்ப்பு திரும்ப சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மாப்போசி, ஆதித்தனார், அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், எல்லாருமே சேர்ந்தாங்க. அதுதான் ஒரு ஒரு குறிக்கோளுக்காக அமைக்கப்படுகிற கூட்டணி. அவங்களாம் அப்போ பேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா ஒரு இது சொன்னார், ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கத்தை சொன்னார். அந்த நோக்கத்தை எல்லாருமே வந்தாங்க. மாறுபட்ட கருத்துடையவர்கள், முரண்பாடானவர்கள், அப்படிலாம் சேர்ந்தாங்க. அதுதான் உண்மையான அரசியல் கட்சிகளை எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தரப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு குறிக்கோளுக்காக வர்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசலாம், வர்ற வரைக்கும் வரட்டும், இழுத்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு பேரத்தில் இது பண்ணுறாங்க. பேரம் பேசுறது. ஆமாம். 3வது எப்படி தெரியுங்களா, ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு. என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீ கூடு கட்டு, அதில் நான் முட்டை போடுறேன், அந்த முட்டையை நான் அடக்காக்க மாட்டேன், நீ அடக்காத்து குஞ்சு பிரித்து கொடு. இப்படியும் சில கட்சிகள் இருக்கு. ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிக்கோளோடு எந்த கட்சியும் இருக்கணும். இப்போ ஒரு குறிக்கோள்னா, இப்போ பாஜக எங்களோட சேர்ந்தாங்கன்னா என்ன, இங்கே இப்போ நாங்களும் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது, அப்புறப்படுத்தணும், அவங்களும் அந்த கொள்கையில் இருக்காங்க. அப்போ இந்த கொள்கை ஒத்து போதா, குறிக்கோள் ஒத்து போதில்லை, அந்த நோக்கம் நிறைவேறது இல்லை. இதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை எங்களுக்கு. அவங்களும் எங்களுக்கு கண்டிஷன் பண்ணலாம், நாங்களும் கண்டிஷன் பண்ணல. இதுதான் இயற்கையான கூட்டணி.
இப்படி இருக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதனால் இது இப்படி இருந்ததுன்னா அதுதான் நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் நம்மை நம்பக்கூடிய அளவிற்கு, மக்கள் நம்மை விமர்சனம் செய்யாத அளவிற்கு, இப்போ எவ்வளோ பேர் இப்போ எத்தனை கட்சிகள் இப்போ டேமேஜ் ஆகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். அப்போ நாம் வந்து மக்களுக்காக இருக்கிறோமா, நம்ம சுயநலத்துக்காக இருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிக்கோள் வந்ததுன்னா நீ ரைட்டு, உனக்கு அப்படி குறிக்கோள் இல்லையா, உனக்கு இந்த கூட்டணி இல்லையா, அந்த கூட்டணி போய் சேர்த்துக்கலாம். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ரெண்டாடு ஊட்டிம்பாங்க, தெரியுங்களா? கேள்விப்பட்டதில்லை சார். இரண்டாடு ஊட்டி. அதாவது அந்த ஒரு குட்டி, ஆட்டுக்குட்டி அந்த ஒரு பட்டியில் தான் இருக்கும், புரியுதுங்களா? புரியுது. ஒரு தாய்க்கு தான் அந்த குட்டி பிறந்திருக்கும். அந்த குட்டி என்ன பண்ணும், தாய் மடியிலையும் போய் பால் குடிக்கும். அதுக்கு 5 அறிவு படைத்தானே. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அதையும் போய் குடிக்கும். இதான் டபுள் ஆடு ஊட்டி, ரெண்டாடு ஊட்டி. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தாய்ப்பால் குடிக்கணும்னா நம்ம தாயினுடைய மடிப்பால் தான் குடிக்கணும். ரெண்டாடு இது பண்ணுறது அங்கேயும் பேர இங்கேயும் பேர, அது மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படி இல்லாமல் ஒரு குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஆட்சி வேணுமா வேண்டாமா, ஆட்சி வேணும், இந்த ஆட்சி நீடிக்கணும்னா எதுவுமே எதிர்பார்க்க நாங்கள் போய் சேர்த்துக்கலாம், யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு அந்த ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குதுன்னா உனக்கு நல்லா தான் போய் சேர்ந்துக்கும். அங்கே தலையை காட்டுறது, இங்கே வாழை காட்டுறது, இங்கே தலை காட்டுறது, அங்கே வாழை காட்டுறது, அந்த மாதிரி இருந்தால் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் செல்வாக்கு இழந்து விடும். அதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பார்த்து